ரொம்ப புத்திசாலித்தனமா கேக்குறீங்க. நான் என் பதில உங்களுக்கு நான் அதே மாதிரி சொல்றேன். உரிய நேரத்தில் அன்னைக்கு நான் அறிக்கையை கொடுத்திருந்தேன். என்னன்னா, நான் பெரிதும் மதிக்கின்ற இந்த சோசியல் மீடியா ஊடகம் எதை வேணாலும் நீங்க எங்க மேல சேர்த்த மாதிரி இறக்கிறீங்களா? நியாயமானு தான் முதல்ல கேட்கணும். இன்றைக்கு கூட பார்த்தா ஒரு யூடியூப் சேனல்ல தினகரன் தலைமறைவா இருந்தாரு, திரைமறைவில் இருந்தாருன்னு எதுவும் இல்லை. எங்க பொதுக்குழு 5ஆம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு சொந்த வேலை இருக்கு. நாங்க ஒரு கட்சி பொதுச்செயலாளர் இருந்தாலும் எங்களுக்கு சொந்த வேலையெல்லாம் இருக்குங்கிறத நீங்க ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். பொங்கல் பண்டிகையினால 3 நாட்கள் தொடர்ந்து விடுமுறை. கழக நிகழ்ச்சிகள் எதுவும் நாங்க வைக்கல. எங்க நிர்வாகிகளும் சரி பொங்கலுக்கு எல்லாம் தயாராவாங்க, கிராமங்கள் நகரங்கள் உட்பட. அதனால நாங்க இந்த நிகழ்ச்சி வச்சுக்கல. நான் உங்களுக்கு தெரியும், நான் பொதுவா நிகழ்ச்சி இல்லைன்னா வெளியில போறது இல்லை, எங்கேயும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பும் இல்லை. சொந்த வேலைகளுக்காக நான் பல ஊர்களுக்கு சென்று வர்றேன். டெல்லிக்கே சென்றாலும் அரசியல் ரீதியாக தான் செல்லணும்னு அவசியம் இல்லையே. எத்தனையோ சொந்த வேலைகள் இருக்கும். 11 ஆண்டுகள் அங்கே நான் எம்பியா இருந்திருக்கேன். எனக்கு தனிப்பட்ட வேலைகள் இருக்கும், நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க வீட்டில் திருமணங்கள் இருக்கும். அன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டார், மார்கழி மாதத்தில் திருமணமானு. எங்க இஸ்லாமிய சகோதரர் வீட்டு கல்யாணம் திருச்சியில் நடந்துச்சு, அதுக்கு போனேன். அது மாதிரி நான் படித்ததெல்லாம் பெங்களூர்ல, சிக்மங்களூர்ல, அங்கே நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இதே போல வாய்ப்பு கிடைக்கின்ற நேரத்தில் நான் அவர்களோட போய் சென்று சந்தித்து வருவது எனது சுவாபம். இன்னும் சொல்ல போனா எனக்கு எந்த தயக்கமோ எந்த குழப்பமோ எந்த அழுத்தமோ கிடையாது. எனக்கு அழுத்தமே நீங்க கொடுக்கிற அழுத்தம் தான். எங்களை விடுங்கள, நாங்களா முடிவு எடுக்கிறோம். நாங்க ஒரு சின்ன கட்சி, நாங்க ஒன்றும் பெரிய சாதித்த கட்சியும் கிடையாது. ஏதோ ஒரு ஆர்கே நகர்ல அந்த மக்கள் என்ன ஏதோ வெற்றி பெற வச்சாங்க, அதுக்கப்புறம் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை. இன்னும் சில பேர் சொல்றாங்க நீங்க போராடவே இல்லை, இவங்க எல்லாம் இன்றைக்கு அமைச்சர் பதவி கேட்கிறாங்கன்னு. அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களை குறிப்பிட்டாங்க. பேரறிஞர் அண்ணா அவர்கள் 57ல போட்டியிட்ட போய் சரி, 62ல போட்டியிட்ட போய் சரி, ஹிந்தி போராட்டம் அப்ப வரல. ஹிந்தி போராட்டம் 65ல தான் வந்துச்சு. போராடி ரோட்ல உத வாங்கி ஜெயில போய் தான் ஒரு கட்சி அமைச்சர் ஆகணும் அப்படிங்கறதுலாம் எனக்கு அப்படிதான் ஆகணும்னு அவர் சொல்றாரு. அவர் ஒண்டி ஏசி ரூம்ல டிவியில உட்கார்ந்துக்கிட்டு எந்த பத்திரிகையில இதுக்கு முன்னாடி இருந்தாருன்னு அவரை தெரியல. அவர் பத்திரிகையாளருங்கிற பேர்ல அவர் பேசுறப்ப நாங்களும் ஒரு கட்சியில 86ல இருந்து புரட்சி தலைவர் மறைந்த பிறகு ஒரு கட்சியில தொண்டனா இருந்து வந்தவன் தான். 99ல ஒரு மாபெரும் தலைவர் என்ன வேட்பாளர் நடத்தி பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சாங்க. 2017க்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன தெரியும். 1988ல இருந்து என்ன தெரிந்தவர்கள் நிறைய மூத்த அரசியல் பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. திரு ஷியாம் அவர்களுக்கு என்ன 88ல இருந்தே தெரியும். திரு தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்களுக்கு என்ன 88ல இருந்து தெரியும். தினத்தந்தியில் இருக்கிற சுகுமார் அவர்களுக்கு என்ன 88ல இருந்தே தெரியும். ஆனா அன்றைக்கு ஷாம் அவர்கள் அம்மா அவர்களுக்கு எங்களுக்கு எதிராக இருந்து அப்புறம் பிறகு எங்களுக்கு நண்பராக ஆனவர். 88ல அவர் தராசு பத்திரிகையில எங்களுக்கு எதிரான பல தகவல்கள் வந்திருக்கு. அதையெல்லாம் தாண்டி தான் நாங்க அரசியல்ல நிக்கிறோம். எதுக்கு சொல்றேன்னா, எங்களுக்கு அழுத்தமே நீங்க கொடுக்கிறது தான். உரிய நேரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணியில் இடம்பெறும் என்பதை உரியவர்கள் அறிவிப்பார்கள். நான் ஒரே ஒரு கோடு கொடுக்கிறேன். இல்ல நான் ஒரே சொல்றேன், இதை காலையே வாங்க மாட்டீங்க. நான் பொதுக்குழுல பேசின போய் ஒன்னு சொன்னேன். நீங்க அதெல்லாம் நீங்களா ஒரு திசைக்கு போறீங்க, உங்க ஆசைப்படுறீங்க. பொதுக்குழுல நான் கிளியரா சொன்னேன், இந்த காலகட்டம் 26 சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பது உறுதியாக தனிப்பெரும்பான்மையுடன் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற நிலை இருப்பதாக நான் நம்புகிறேன். அதனால கூட்டணி ஆட்சி தான் வரும். நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும். இது அதீத நம்பிக்கையில சொல்றேன். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பற்றி சொல்றேன். 21 தேர்தலே தெரியும், நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில நல்ல உள்ளங்கள் விரும்பினார்கள். அதற்காக அனுபவத்தவர்கள் பேசினார்கள். அன்றைக்கு முடியாமல் போனது. அதனால் அம்மா அவர்களின் ஆட்சி வர முடியாமல் போனது என்பது தெரியும். ஆனா எதுக்கு நாங்க எங்க மேல தவறல, நான் கூட தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற ஒரு கருத்தை தான் வெளியிட்டேன். ஆனால் இன்றைக்கும் சில நல்ல உள்ளங்கள் அம்மாவின் ஆட்சி தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்கிற முயற்சியில இருக்கிறார்கள். அவர்களுக்கு, ஏன்னா நான் அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன், நான் பலமுறை சொல்லிட்டு வர்றேன், அரசியலுக்காக நான் அம்மாவிடம் வரவில்லை,
அம்மா அவர்களால் அரசியலுக்கு வந்தவன். எனக்கு சில மனசாட்சி இருக்கிறது. தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு எல்லாம் தாண்டி எங்க தமிழ்நாட்டு நலன் எங்களுக்கு முக்கியம். யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில் எங்களுக்கு பங்கு இருப்பதாக நினைக்கிறேன். நாங்கள் ஒரு சின்ன கட்சி தான், ஆனால் நாங்களும் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பதாக நான் நம்புகிறேன். எந்த ஆட்சி வர வேண்டும் என்பதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நல்லது என்பதையும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு அணிலை போல் நாங்கள் இருக்கிறோம். சின்ன எறும்பு மாதிரி வச்சுங்களேன், சில பேர் அதுக்கு ஒரு டிபேட் நடத்துவாங்க. சின்ன எறும்பு மாதிரி இருக்கும், இல்ல அமீபா மாதிரி இருக்கும். எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. ஒரு கட்சி நடத்துறோம், என்ன நம்பி லட்சக்கணக்கான தொண்டை பாருங்க, தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு என் கூட அம்மாவின் லட்சியங்களுக்காக போராடுறவர் நிற்கிறாரு. முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க, முன்னாள் சேர்மன், முன்னாள் அமைச்சர் எங்க கூட நிற்கிறாரு. இவருக்கு பல கோடிகள் பேசப்பட்டு இவங்கெல்லாம் விலை போகாத தங்கங்கள். இது போல லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்கள் இயக்கத்தில் இருக்காங்க. 88 மாவட்டங்களாக அதுல அங்கங்க கட்சியை வழிநடத்துபவர்கள். இன்றைக்கு நீங்கள் எல்லாம் நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க அப்படின்னு எனக்கு நீங்க அழுத்தம் கொடுக்கிற அளவுக்கும் எனக்கு ஆதரவாகவும் எதிராகவும் தினகரன் தலைமறைவாகிவிட்டார். தயக்கத்தில் வீட்டில் படுத்திருக்காரு, அவர் சோர்ந்து போயிட்டாரு, நல்லவேளை பாட்டிலோட அலையிறாருன்னு சொல்லாம தகவல் எல்லாம் போட்டாங்க. எந்த தயக்கமும் இல்ல, என் மனசுல எந்த பயமும் இல்ல, எந்த கனமும் இல்ல. நாங்கள் எங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு என்னோடு பயணிப்பவர்களை உரிய இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்கிற ஆசை தான் இருக்கு. நான் தேர்தலில் போட்டியிடுவேனா என்பதை கூட இன்னும் முடிவெடுக்கவில்லை. ஆண்டிப்பட்டியில போட்டியிடுறாரு, உசிலம்பட்டியில போட்டியிடுறாருலாம் சொல்றாங்க. அந்த முடிவு நான் இன்னும் உண்மையா எடுக்கல. உரிய நேரத்தில் அதான் சொல்ல வந்தா, நீங்க அதை கவனிக்க மாட்டீங்க. ஒரு கூட்டணிக்கு நாங்கள் செல்வதை உரியவர்கள் அறிவிப்பார்கள். கரெக்டா? உரியவர்கள் அறிவித்த பிறகு உங்களுக்கு தெரிய வரும். அதுதான் ஒரு பண்பா இருக்குன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு நான் எந்த கூட்டணியில் வந்திருக்கிறேங்கிறத இப்ப நான் ஒரு கூட்டணிக்கு தலைமை ஏற்றால் நான் அறிவிப்பேன். நான் ஒரு கூட்டணியில் சேருகின்ற பொழுது அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் அதை வெளிப்படையாக உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள். அதுவரை தயவு செய்து என்னை அமைதியாக இருக்க வழிவிடுமாறு பெருமையுடன் கேட்டுள்ளேன். உறுதியாக நான் தான் முதலே சொல்லிட்டேன். இன்றைக்கு கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற எல்லா கட்சிகளுக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் உறுதியாக கூட்டணி ஆட்சி தான் வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ள வேணாம், அவங்க தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்க போறாங்க. என்னை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி தான் அமையும். அதனால நான் ஏற்கனவே எங்க பொதுக்குழுவில் என்ன பேசணுமோ அதுதான் எங்கள் தொண்டர்கள்ட்ட எங்க நிர்வாகிகிட்ட பேசுனது தான் என்னுடைய கருத்து. அதை தான் திரும்பவும் சொல்றேன். அம்மாவின் ஆட்சி அமைத்து வந்தால் மகளிருக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும். அதுபோல நகர் பேருந்துகள் ஆண்களுக்கு இலவச பயணம். சரி, வீடு கட்டி தரப்படும். சரி சரி காலை அடக்கினா அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்குறேன்னு சரி சரி. அதுக்கு என்னட்டு என்ன கேக்குறீங்க? அதுக்கு மக்கள் தானே முடிவு செய்யணும். அது மக்களுக்கான கோரிக்கை தானே. தனிப்பட்ட எனக்கு நான் ஒன்னும் அலங்காநல்லூர் போய் காலம் அடக்க போறது இல்ல. என்ன நாங்க அந்த 2000 ரூபாய் பெற தகுதியில இருக்கோமான்னு எங்களுக்கு தெரியல. பஸ்ல இலவசமா போற இடத்துல கடவுள் நம்மள வைக்கல. அதனால அந்த வாக்குறுதிகள்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு கட்சி தலைவர் கொடுத்திருக்காரு. அது மக்கள் தான் அதுல பதில் சொல்லணும். சார், அம்மாவின் ஆட்சி அமைத்து துரோகிகளிடமிருந்து கட்சியை மீட்போம்னு சொல்லியிருந்தீங்க. அதே கொள்கை தானா, அதே நிலைப்பாடு தானா? ராஜேஷ் எப்படி கேட்டாலும் உரிய நேரத்தில் கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் உரிய முறையில் அறிவிப்பார்கள். அதுவரை பொறுத்திருந்தா உங்கள் கேள்விகள் எல்லாவற்றிற்கும் விடை கிடைக்கும். அதற்கு பிறகு நீங்க என்ன கேள்வி கேளுங்க. ஒவ்வொரு தொலைக்காட்சியில கூட நான் ஏற்கனவே வர்ற மாதிரி அரை மணி நேரம் உங்களோட உட்கார்ந்து உங்கள் நெறியாளர்கள் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூட டிடிவி தினகரன் உறுதியாக தயாராக இருக்கிறார். 23 ஃபார்ம் பண்றாங்க, பிஎம் கலந்துக்கிறாரு. 2-3 நாள் தான் இருக்கு. அதுல உங்க பேர் ஒருவர் ஆர்வத்துல பேனர்ல வச்சுட்டுலாம் நீங்க என்ன கேள்வி கேட்டா நான் எல்லாம் பதில் சொல்ல முடியும். அது கமலாலயத்திலிருந்து வந்திருக்கிற பேனர்ல வந்தா நான் கேட்டா அதுக்கு பொறுப்போட பதில் சொல்ல முடியும். அவர் வினோஜ் பி செல்வம் என் மேல ரொம்ப பிரியமா இருக்கக்கூடியவர். நாங்க இந்த கூட்டணியில் இருந்தப்ப பாஜக பல பேர் என்னோட நல்ல நட்போடு பழகக்கூடியவர்கள். அண்ணாமலை போன்று எனக்கு நிறைய அண்ணாமலைகள் அங்கே எங்களுக்கு வேண்டியவர்கள் இருக்கிறாங்க. அதுல ஏதோ ஆர்வத்தில் வச்சிருக்காரு. நானும் நேற்று தான் பார்த்தேன்.
உங்க தொலைக்காட்சியில வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் மாட்டுப் பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கப்பதான் தகவலையே பார்த்தேன். அதுக்கெல்லாம் பதில் சொல்றது, அதுக்கெல்லாம் பதில் எதிர்பார்க்காதீங்க. அவர் ஏதோ ஆர்வத்தில் வச்சிருக்காரு. திரும்ப திரும்ப சொல்றேன், நான் பொதுக்குழுவில் பேசுவதுதான் எங்கள் நிலைப்பாடு. அதுபோல ஒரு நான் இணைய போகிற கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் தான் அறிவிப்பதுதான் முறையாக இருக்கும். அவர்கள் அறிவிப்பார்கள், உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள். அதுக்கு மேல என்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இன்னும் ஒன்னே சொல்றேன், நான் வார்த்தை கொடுத்து விட்டால் அதில் நிற்பேன். அது மாதிரி நான் ஒரு கூட்டணிக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறேன். அந்த வார்த்தையில் நான் நிற்பேன் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால் நான் பொறுமை காக்கிறேன். என்னால் அறிவிக்க வேண்டியவர்கள் அவர்கள். நாம் போய் முன்னாடி அதுக்கு முன்னாடி அறிவிச்சா அது மரியாதையாக இருக்காது என்று ஏங்க சார், அதான் பொதுக்குழுல சொல்லிட்டாங்க. பொதுக்குழு என்ன பேசிருக்கேன்னு பொது வெளியில இருக்கு, அதை பாருங்க. 2026 சிங்கிள் மெஜாரிட்டி யாரும் வர முடியாது அப்படின்னு நீங்க ஒரு அசஸ்மெண்ட் சொல்றீங்க. அப்படிதான் இருக்குமா? ஆனா ஏடிஎம்கே வந்து சரி, அது திமுக அதான் அதுக்கு பதில் சொல்லிட்டேனா. என்னுடைய கருத்து, என்னுடைய 30 ஆண்டு அரசியல் அனுபவத்தில் நான் சொல்றது. ஆனா ஒவ்வொரு கட்சிக்கு ஒவ்வொரு கூட்டணி தலைமை தாங்குபவர்கள் தனிப்பார்மையோட ஆட்சி அமைப்போங்கிறது அவங்களுடைய கருத்து. அது நடந்தா நாங்க ஒன்றும் கேட்க முடியாது. கூட்டணி ஆட்சி அமையும் என்பது எனது நிலைப்பாடு. அப்ப எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருப்பவர்கள், நான் ஒன்னும் எங்கேயும் அமைச்சராவேன்னு சொல்லவே இல்லை. எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் அமைச்சர் ஆவார்கள் தான் சொல்லுங்க. நண்பர் இதுக்கு முன்னாடி வந்தாங்க ஓட்டு பன்னீர்செல்வம், அவரும் இந்த நிலைப்பாட்டை அறிவிக்கல. அவரையும் நீங்க கடந்த கால பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கீங்க, அவரை நாங்க அப்படி அலோனா விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் தனியா இயங்குறாங்க. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது சார்? நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பத்தி மாத்திரம் தான் நான் பேச முடியும். நண்பர் ஓபிஎஸ் பற்றியோ எங்க சித்தியை பத்தியோ நான் கருத்து சொல்வது அது அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அவங்க தான் அறிவிப்பாங்க. அதுதான் முறையாக இருக்கும். 2024 இதே மாதிரி தான் சொன்னீங்க, அணிலாக இருப்போம், பிரதமர் மோடி அவர்களே நாங்க பிரதமராக்குவதற்கு அணிலாக இருப்போம்னு சொன்னீங்க. இப்ப 2026லயும் அதே வார்த்தை வருது, நீங்க குறைச்சி எறும்புன்னு. இல்ல இல்ல இல்ல, நீங்க சார், நீங்க தான் எங்களை ஒண்ணுமே இல்ல டிடிவின்னு பேசுற 4 பேர் தான் இருக்காங்கிறீங்க. டிடிவி சும்மா பம்மாத்து பண்றாருங்கிறீங்க. அவர் ஊடகத்தை வெளிச்சத்தை தேடிட்டு போறாருன்னு சொல்றீங்க. நான் அப்படிலாம் இல்ல. நீங்க ஏதோ என்ன மதிக்கிறப்ப என்ன வந்து கேள்வி கேட்கறீங்க, நான் பதில் சொல்றேன். நான் உங்கள்கிட்ட நான் வந்து ஏன் இப்ப என்ன வந்து இப்படி ப்ரெஷர் பண்றீங்கன்னு தானே கேட்கிறேன். ஏன் என்ன தலைமறைவா இருக்கேன்னு எழுதுறீங்க? நான் தலைமறைவா இல்ல, எனக்கும் குடும்ப குட்டிலாம் இருக்கு. ராஜேஷ் கூட வந்திருக்காப்புல, என் ஃபார்ம் எங்க இருக்குன்னு. அங்க காட்டுக்குள்ளார நான் இருக்கேன். அங்க இருந்து நான் எங்க வைஃபை இல்லைன்னா எனக்கு போன் கூட எடுக்காது. அது மாதிரி இடத்துல போய் நான் போய் 4-5 நாள் இருக்க வாய்ப்பு கிடைக்கிறப்ப இருக்க. உடனே தலைமறைவு, உடனே அவர் திரைமறைவு, அதெல்லாம் எந்த மறைவும் இல்லை. நான் எந்த வழக்குகளையும் டைரக்டா போய் சந்திக்கிறவன். அதனால எந்த பயமும் இல்ல, எந்த அழுத்தமும் எனக்கு இல்ல. நீங்க கொடுக்கிற அழுத்தம் தான், அதை உரியவர்கள் தான் அறிவிப்பாங்க. அவர்கள் அறிவிக்க வரை நீங்களும் நானும் காத்திருப்போம். உரியவர்கள் அறிவிப்பாங்க. நான் ஒரே நிலையில தான் சொல்ல முடியும். நான் வந்து கூட்டணிக்கு தலைமை ஏற்கிறப்ப நான் கூட்டணிகளை அறிவிச்சேன். இப்ப நான் இன்னொரு கூட்டணியில போறப்ப அந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்கிற கட்சி அறிவிப்பது தானே முறையா இருக்கும். அவர்கள் உரிய நேரத்தில் அறிவிப்பாங்க. அது எப்ப எல்லாம் நீங்க கேட்காதீங்க. அறிவிப்பு வந்தாலே என்ன அர்த்தமா இருக்கும்? வந்து எல்லாம் முடிந்த பிறகு தானே அறிவிப்பு வரும். இல்ல அறிவிப்பு வந்த பிறகு முடிவுக்கு வரலாம். எல்லாமே ஒரு ட்ரஸ்ட்ல வர்றது தானேங்க, நம்பிக்கையில வர்றது தானே கூட்டணி. அது மாதிரி எங்க ஆட்சி அமைங்கிறது எங்களோட நம்பிக்கை. அதை மக்கள் வந்து மெய்ப்பிப்பார்கள்ங்கிற நம்பிக்கை. எந்த ஆட்சி வர வேண்டும், தமிழ்நாட்டிற்கு எது நல்லது என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு புள்ளியில நாங்களும் ஒரு அபிபா மாதிரி இருக்கோம். அதனால நாங்க அதை சரியா செய்வோம்னு சொல்றேன். அவ்வளவுதான். அது அவர் சொன்னதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. நீங்க எதை வேணாலும் கேட்டு போட்டு வாங்க பாக்குறீங்க. அவரெல்லாம் அப்படிலாம் ஒண்ணு சொன்னதா எனக்கு தெரியல. எங்க சொன்னதை என்கிட்ட காமிங்க, நான் சொல்றேன். சார், இப்போ விஜய்க்கு வந்து சிபிஐ விசாரணை எங்க கட்சி வரும்னு சொன்னாரா? ஒரு கட்சியில அவர் எந்த கட்சியை மீன் பண்ணாரு நீங்க அவர்கிட்ட தானே கேட்கிறோம். விஜய்க்கு வந்து இப்ப சிபிஐ விசாரணை, ஜனநாயகம் படத்துக்கு சென்சார் டிக்கெட் கிடைப்பது சிக்கல்ல இருக்கு. பாஜக ஒரு அழுத்தம் கொடுக்குதா சார் என்டிஏ கூட்டணிக்கு வர்றதுக்கு? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? விஜய்க்கு ஒரு அழுத்தம் ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு அழுத்தம் இருந்தது. இல்ல, எனக்கு நீங்க தான் அழுத்தம் இருந்துச்சுங்கிறீங்க. நான் அன்றையில இருந்து நீங்க பாருங்க, எனக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி அவங்க அழுத்தம் கொடுத்தாங்களான்னு தெரியல. இப்பொழுதுதான் சிபிஐ என்கொயரி எனக்கு தெரிந்தவரை திரு விஜய் அவர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு தனி
நீதியரசர் மூலம் நீதி சிட்டிங் ஜட்ஜு ஆர் ரிட்டையர்ட் ஜட்ஜு மூலம் விசாரணை வேணும்னாங்க. சிபிஐ இது உச்சநீதிமன்ற கொடுத்த தீர்ப்பின்படி தான் இன்றைக்கு சிபிஐ விசாரிக்குது. அவங்க விசாரிக்கிறப்ப போய் விசாரணைக்கு போய் தானே ஆகணும். அதை போய் எப்படி அழுத்தம்னு நம்ம நினைக்க முடியும்? எனக்கு தெரியல. இப்பதான் அது நீதிமன்றம் தானே தடை செஞ்சிருக்கு, நீதி அரசர்கள் தானே தடை செஞ்சிருக்காங்க. அதை போய் நீங்க அரசாங்கத்தோட எனக்கு எப்படி அதை நீங்க சேர்க்கிறீங்கன்னு தெரியல. திரும்பவும் உச்ச நீதிமன்றம் என்ன நான் பார்த்தா நீங்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போங்கன்னு தான் சொல்லுங்க. உரிய நேரத்தில் உரியவர்கள் அறிவிப்பு தலைநகரத்தில் எங்க மன்னார்குடியிலிருந்து கூட வருங்க. வேற ஊரை சொன்னா இவர் அந்த ஊரை மட்டமா சொல்லிட்டாரு, என் ஊரை சொல்லிக்கிறேன். எப்போதுமே நீங்க வந்து கூட்டணியோ அல்ல தேர்தல் அறிவிப்போ ஓப்பனா சொல்லிடுவீங்க. ஆனா 26ல நீங்க இவ்வளவு ஆர்டர் இல்ல, நான் ஒண்ணு இல்ல, நான் சரியா தான் இருக்கேன். நான் முறைப்படி அறிவிப்பு வரணும்னு சொல்றேன். அதை போய் நீங்க நான் ஓப்பனா தான் இருக்கேன், இன்னும் முடிவு எடுக்கலன்னு சொன்னேன், இப்ப முடிவை நோக்கி நெருங்கி விட்டேன்னு சொல்றேன். அதானே சொல்றேன். அதனால அறிவிப்பு வருன்னு தான் சொல்றேன். நான் ஒன்னும் உங்கள்கிட்ட எதுவுமே பொய்யா சொல்லலையே. வந்து ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடிய இடத்துல நீங்களும் அங்கமா இருக்கிறது அப்படிங்கிறது கான்ட்ரடிக்ஷனா இருக்காதா கடந்த காலம்? சார், நீங்க இதை உரியவர்கள் அறிவித்த பிறகு நான் உங்கள்கிட்ட நேரா வர்றேன்னா ஒன்னு அலுவலகத்துக்கு வாங்க, எத்தனை கேள்வி கிளைகள் தூங்க பதில் சொல்றேன். உங்க தொலைக்காட்சிகள் என்ன கூட்டிட்டே இருப்பாங்க. என் நண்பர் சாணக்கியா என்ன கூப்பிடுவாரு, என் நண்பர் பாண்டிய மேல ரொம்ப வருத்தமா இருக்கேன் இன்டர்வியூ கொடுக்கலன்னு. அவருக்கு எல்லாம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கலான்னு இருக்கேன். அது மாதிரி என்ன கேட்டிருந்த அத்தனை தொலைக்காட்சிகளுக்கு நான் பேட்டி கொடுப்பேன். என்ன கேள்விகளை வேணாலும் கேட்க சொல்லுங்க. ஹரியை விட்டு கேட்க சொல்லுங்க, புதிய தலைவரில் கார்த்திகை விட்டு கேட்க சொல்லுங்க, நியூஸ் 18ல கார்த்திகை செல்வனே கேட்கட்டும். நான் எல்லாரும் பதில் சொல்ல தயாரா தானே இருக்கேன்.